Welcome students, 12th standard Max Public Exam 2025 ஓட கம்ப்ளீட் ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸுக்கான கம்ப்ளீட் ஆன்சர் கீ அண்டு எந்த கொஷனுக்குனா கிரேஸ் மார்க் இருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸையும் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை தொட்டு நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் நோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்ஸ் கொஷின் பேப்பரோட உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருந்ததா டஃப்பாக இருந்ததா அப்படி இல்லைனா மாடரேட்டாக இருந்ததான்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸ் கொஷின் பேப்பர் பப்ளிக் எக்ஸாம் 2025 மேக்ஸ் கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை கம்பேர் பண்ணும்போது நமக்கு 5 மார்க்கில் பார்த்திங்கன்னா ஒரு 2 சம்மு கிட்ட க்ரியேட்டிவாக கேட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி ஓரளவு 3 மார்க் அண்ட் 2 மார்க் பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. கம்பல்சரி கொண்டு புக்கில் இருந்து தான் கேட்டிருந்தாங்க. எதுவும் அவுட் ஆஃப் சிலபஸ் ஆர் க்ரியேட்டிவாக கேட்கல. 1 மார்க்கும் 5 மார்க்கும் மட்டும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருந்தது. ஓரளவு பார்த்திங்கன்னா எல்லாருமே சூப்பராக அட்டன் பண்ணியிருக்கலாம். எல்லாருமே எழுதி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுற அளவான பேப்பர் தான் இது. நம்ம இந்த பேப்பருக்கான மேக்ஸ் பேப்பருக்கான ஃபுல் ஆன்சர் கீ இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு படிக்க பாருங்கள். இந்த எக்ஸாமை நீங்கள் எப்படி எழுதியிருந்தாலும் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய எக்ஸாமும் எல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். மேக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மேக்ஸுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு 1 மார்க் பொறுத்த வரைக்கும் டைப் ஏ டைப் பிக்கான 1 மார்க் இருக்குது பாருங்கள். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 16 1 மார்க்ஸ் கிட்ட புக் பேக்கிலேருந்து கேட்டிருந்தாங்க. ஒரு 4 1 மார்க்ஸ் தான் க்ரியேட்டிவாக கேட்டிருந்தாங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்லையுமே அப்படி தான். எல்லாமே பார்த்திங்கன்னா புக் பேக்கில் இருந்தே நம்ம எதிர்பார்க்க முடியாது. கன்ஃபார்ம் ஒரு 4 or 5 கிட்ட புக் இன்சைடு வர நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மேக்ஸ் சப்ஜெக்ட்னு மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்டும் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்ட் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா 21th கொஷின். இஃப் அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்கப்பா. ஏ இன்வெர்ஸ் கேட்டிருக்காங்க. ஏ இன்வெர்ஸோட ஃபார்முலா நமக்கு தெரியும். ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு +or-1/√over மாலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. அந்த ஃபார்முலாவை நீங்கள் எழுதினாலே 1 மார்க் கொடுத்துருவாங்க. அப்புறம் நீங்கள் அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சா 1 மார்க் கொடுத்துருவாங்க. 22 பொறுத்த வரைக்கும் இஃப் இசட் ஈக்குவல் டு x + iy ஃபைண்ட் RE 1/z இன் ரெக்டாங்குலர் ஃபார்ம். இந்த ரெக்டாங்குலர் ஃபார்மில் மாற்ற சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா உங்களோட பப்ளிக் கொஷின் பேப்பரை வச்சு எடுத்த ஆன்சர் கீ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆன்சர் கீ இல்லை, கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் ஆன்சர் கீ. பார்த்தீங்கன்னா உங்களோட பேப்பர் வேல்யூவேஷன் அப்போ தான் கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கொஷனுக்கும் மார்க்கிங் ஸ்கீம் எப்படி மார்க் போடணும் அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஆன்சர் கீ நமக்கு கிடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிவிடுவோம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் கீயை பார்த்துக்கோங்க. 23 பொறுத்த வரைக்கும் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan இன்வெர்ஸ் ஆஃப் -√3 ஓட வேல்யூ கேட்டிருந்தாங்க. 24th இஃப் y ஈக்குவல் டு 4x + c இஸ் எ டேஞ்சன்ட் டு த சர்க்கிள் x² + y² ஈக்குவல் டு 9 ஃபைண்ட் c. அந்த சம். 25th பொறுத்த வரைக்கும் அசிம்டோட் ஃபார் த ஃபங்க்ஷன். 26 பொறுத்த வரைக்கும் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி 1 ஷோ பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த சம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சம் தான். 27 சால்வ் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy/dx ஈக்குவல் டு √1 - y² / x². அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா dy/dxை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிட்டாங்க. கிவனில் கொடுத்துருக்கிறத எழுதிட்டு நம்ம y² √1 - y² வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிவைடில் கொண்டு வந்துட்டாங்க. √1 - x² வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வச்சுட்டாங்க. நமக்கு dyயை வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வச்சுட்டாங்க. dxஐ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கொண்டு போயிட்டாங்க. 1 - y² √over வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடும், dxஐ பார்த்தீங்கன்னா ரைட் சைடும் கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 - √1 - y² பார்த்தீங்கன்னா sin இன்வெர்ஸ் ஆஃப் y 1/√1 - x²னா sin இன்வெர்ஸ் ஆஃப் x + c. அது வந்து ஃபார்முலா இருக்குது. அதை வச்சு நம்ம ஆன்சர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். 28th பொறுத்த வரைக்கும் அந்த சம்மு பார்த்துக்கோங்க. 29th சம். 30 சம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் 9th லெசன்லேருந்து கேட்ட சம்பா. இது புக்கிலேருந்து கேட்ட சம் தான். இன்சைடு அதை எக்ஸாம்பிள் சம்ஸ்லேருந்து கேட்ட சம் இது ஈஸியான சம் தான். பார்த்துருந்தீங்கன்னா போட்டிருப்பீங்க. அப்படி இல்லைனா நம்ம பேசிக்காக அந்த ஸ்டெப்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தால் கூட நமக்கு மார்க் போட்டுருவாங்க. ஏன்னா ப்ரூவ் தட் சம்மில் மேக்ஸிமம் நீங்கள் அந்த ப்ரூவ் தட்டுன்னு நீங்கள் எழுதினாலே கன்ஃபார்ம் 1 மார்க் கிட்ட கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் 31th சம். லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. இதை வந்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் போட சொல்லியிருக்காங்க. வெரி இம்பார்ட்டண்ட் ஈஸியான சம் தான் இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. 32 பொறுத்த வரைக்கும் இஃப் மாலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஷோ தட். இது செகண்ட் லெசன் 2.6 இருந்து கேட்ட சம்பா. இந்த சம் ஆன்சர் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 33 பொறுத்த வரைக்கும் சால்வ் த ஈக்குவேஷன். தேர்ட் லெசன் சம்மு. கிவன் எந்த சம்மாக இருந்தாலும் கிவன் எடுத்து எழுதிக்கிட்டு நம்ம இது 3
அதோட பவர் 3 இருக்கிறதால நம்ம என்ன பண்ணணும்னா சிந்தட்டிக் டிவிஷன் போட்டு அதை வந்து பவரை ரெடியூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்கொயரில் வரும். ஸ்கொயரில் வந்ததுனாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ட்ரையாங்கல் மெத்தட் ஃபாலோ பண்ணி நம்ம XY வந்து கண்டுபிடிச்சிடலாம். 3 ரூட் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட் tan inverse ஆஃப் 2/11 ப்ளஸ் tan inverse ஆஃப் 7/24 ஈக்குவல் டு tan inverse ஆஃப் 1/2. நம்ம tan inverse ஆஃப் x ப்ளஸ் tan inverse ஆஃப் y அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அப்போ அந்த ஃபார்மேட்டுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா tan inverse ஆஃப் x ப்ளஸ் y டிவைடட் பை 1 மைனஸ் xy. அங்கே எக்ஸுக்கு பதில் 2/11 கொடுத்துருக்காங்க, ஒய்க்கு பதில் 7/24 கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ் ஒய்க்கு பதில் அந்த வேல்யூவை போட்டிங்கன்னா உங்களுக்கு tan inverse ஆஃப் 1/2 ஆன்சர் கிடச்சிரும். 35th கொஷின். 36th பொறுத்த வரைக்கும் du/dt கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த சம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இதில் இருக்க ஸ்டெப்பே நீங்கள் போட்டிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்ட ஸ்டெப் கரெக்டாக இருக்கணும். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதான் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் ஆன்சர் கரெக்டாக கொண்டு வந்துட்டாலும் ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. அதனால் அந்த ஸ்டெப்பை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக போட்டிருந்தாலே நமக்கு மார்க் கொடுத்துருவாங்க. நம்ம ஆன்சர் தப்பாக இருந்தாலும் ஸ்டெப் மார்க் கன்ஃபார்ம் உண்டு மேக்ஸில். 37 அந்த சம். அப்புறம் 38th பொறுத்த வரைக்கும் லாட்ரி சம். இது வந்து பார்த்திங்கன்னா 10th லெசன்லேருந்து கேட்ட சம்மு, 11th லெசன்லேருந்து கேட்ட சம். அப்புறம் 39 டெய்லர் சீரீஸ் 7.3 or 4 எக்ஸசைஸ்லேருந்து கேட்ட சம். டெய்லர் சீரீஸ் ரொம்ப ஈஸியான சம் தான் இது. 40 சம் பொறுத்த வரைக்கும் இது பார்த்திங்கன்னா கம்பல்சரி சம். இது 11th லெசன்லேருந்து கேட்ட சம்ப்பா. இந்த சம்மை பார்த்துக்கோங்க எப்படி அவங்க போட்டிருக்காங்கன்னு. அப்புறம் பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் 41 A என்ன கேட்டிருக்காங்கன்னா கிராமர்ஸ் ரூல் கேட்டிருந்தாங்க. கிராமர்ஸ் ரூல் அடிக்கடிக்கு கேட்குற சம் தான். அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டிருப்பீங்க. முதல் டெல்டா கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் டெல்டா x1 கண்டுபிடிக்கணும், டெல்டா x2 கண்டுபிடிக்கணும், டெல்டா x3 கண்டுபிடிக்கணும். அப்புறம் கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணி x1 x2 x3 கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் ஓவர். 41 B பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. x = 7 cos t and y = 2 sin t கொடுத்துட்டாங்க. நமக்கு டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் ஆஃப் த கர்வ் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 7th லெசன்லேருந்து கேட்ட சம்பா. நம்ம 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட எக்ஸசைஸ் சொல்லியிருந்தோம். ஒரு குறிப்பிட்ட எக்ஸசைஸ் இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ் சொல்லியிருந்தோம். அந்த எக்ஸசைஸ்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா கேள்விகள் வந்திருக்கு. அந்த எக்ஸசைஸு அது கரஸ்பாண்டிங் எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா கேள்விகள் வந்திருக்கு. அப்புறம் 42 A பொறுத்த வரைக்கும் செகண்ட் லெசன் லாஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து கேட்ட சம் இது. அப்புறம் 42 B பார்த்தீங்கன்னா ஏரியா சம். இந்த சம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஒன்று கேட்டுருவாங்க. இந்த சம் எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 43 A சம். இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் லெசன்லேருந்து கேட்ட சம்மு. இந்த சம் பொறுத்த வரைக்கும் சிந்தட்டிக் டிவிஷன் நம்ம வந்து பவர் 4 வரைக்கும் இருக்கிறதால நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை ஸ்கொயராக கொண்டு வரணும்னா நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் போட்டு ஒவ்வொரு பவரையாக நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரணும். அப்படி போட்டு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டாலே போதுமானதாக இருக்கும். அவங்களே கொடுத்துட்டாங்க 1/3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சிந்தட்டிக் டிவிஷனில் நம்மளே எதனா ஒரு வேல்யூ எடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அவங்க 1/3ன்னு அவங்களே மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. 43 B பொறுத்த வரைக்கும் 10th லெசன்லேருந்து கேட்ட சம்மு. அப்புறம் 44 A இந்த பிரிட்ஜ் சம். இது வந்து பார்த்தீங்கன்னா 5.5ல் ஃபஸ்ட்டு சம். 5.5 எக்ஸசைஸ்லேருந்து கன்ஃபார்ம் ஒரு சம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம்மே கேட்டாங்க. எல்லாருமே ஈஸியாக அட்டன் பண்ணியிருப்பீங்க. பேரபோலா சம்மு. இந்த சம்மு வந்து எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் 44 B இந்த சம் ஈஸியாக நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்கலாம். யூசிங் வெக்டார் மெத்தட் cos α minus β = cos α cos β minus ப்ளஸ் sin α sin β. டயக்ராமுக்கே கன்ஃபார்ம் 1 மார்க் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு 45 AB. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட்டு. 45 A கொஷினும் B கொஷினும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ்னா புக்கில் இல்லை. ஆனால் இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷனுக்கு தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிரேஸ் மார்க் கூட நினச்சிருப்பீங்க. நிறைய கேட்டுன்னு இருந்தீங்க. கிரேஸ் மார்க் வந்து இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே க்ரியேட்டிவ் கொஷின், இதற்கு கிரேஸ் மார்க் கிடைக்குமான்னு கேட்டுருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரேஸ் மார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஷின் மிஸ்டேக்காக இருந்தால் கொடுப்பாங்க, அப்படின்னா அவுட் ஆஃப் சிலபஸாக இருந்தால் கொடுப்பாங்க. ஆனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சம்மு பார்த்திங்கன்னா புக்கில் இல்லைனாலும் அதோட சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இருக்குது. இந்த 45 A சம்மு பார்த்திங்கன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை வச்சு போடக்கூடிய சம்மு. இது வந்து பார்த்திங்கன்னா 11th லெசன்லேருந்து கேட்ட சம் இருக்குது. இந்த 11th லெசனில் இந்த மெத்தட் இருக்குது. 45 B பொறுத்த வரைக்கும் 5th லெசனில் இந்த மெத்தட் இருக்குது. நம்ம வந்து ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸ் கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5th லெசனில் இருக்குது. ஆகையால் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரியேட்டிவாக கேட்டாலும் அதோட கண்டென்ட் பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸில் கொடுத்துருக்கிறதால மேக்ஸிமம் கிரேஸ் மார்க் வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்தால் தான் எதாக இருந்தாலும் தெரியும். நம்ம அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்தோடனே கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடலாம். இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவாக இருந்தாலும் நம்ம கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இருக்குது. இது வந்து சிலபஸுக்குள்ளே கவர் ஆகிற சம்ஸ் தான். அதனால் இதற்கு கிரேஸ் மார்க் கிடைக்க வாய்ப்பில்லை. பட் க்ரியேட்டிவ் கொஷினாக இருந்தாலும் நம்ம வந்து லிபரலாக பேப்பர் கரெக்ஷன் இந்த சம்முக்கெலாம் பார்த்திங்கன்னா ஓரளவு அட்டன் பண்ணியிருந்தால் கூட ஒரு மார்க்ஸ் தர அளவு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் நடக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா
சம்மை வந்து பார்த்திங்கன்னா எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 45ல் ஏ சம் எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம ஒன்றும் இல்லை, அந்த NQP அதை நம்ம கரெக்டாக எழுதிட்டாலே நம்ம அந்த ஃபார்முலாவில் போட்டு ஈஸியாக நம்ம போட்டுடலாம். 45ல் பி சம்மு பொறுத்த வரைக்கும் இந்த சம்மு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இது ஓல்டு சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற சம்மு. ஆமாம், ஓல்டு சிலபஸில் தான் இந்த சம்மு இருக்குது. சம்மு எங்கே இருந்தாலும் நம்ம அந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸில் இருக்கிறதால நமக்கு சம்மு எங்கே இருந்து வேணால் வரலாம். ஆனால் அந்த டாப்பிக்கில் சிலபஸில் கவர் ஆகுதா பார்க்கணும். கவர் ஆகுது, அதனால் இந்த சம்முக்கு கிரேஸ் மார்க் இருக்காது. இந்த சம்மு எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு 46ல் ஏ சம்மு, இது 6th லெசன் சம்பா. 46ல் பி சம் பொறுத்த வரைக்கும் த growth ஆஃப் ஏ பாப்புலேஷன் இஸ் ப்ரொபோஷனல் த ப்ரெசன்ட். இது 10.8 எக்ஸசைஸ்லேருந்து கன்ஃபார்ம் ஒரு சம்மு வரும்னு சொல்லியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் சம்மே வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 47ல் ஏ பொறுத்த வரைக்கும் ஹாலோ கோன். இது வந்து பார்த்திங்கன்னா 7.8ல் கேட்ட லாஸ்ட்டு சம். இந்த எக்ஸசைஸும் நம்ம கொடுத்துருந்தோம், சொல்லியிருந்தேன். அப்புறம் 47 இந்த சம்மு போட்டிருப்பீங்களா, ட்ரூத் டேபிள் ஈஸியாக போட்டிருப்பீங்க. ஓவராலாக பார்த்திங்கன்னா உங்களோட மேக்ஸ் கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. கிரேஸ் மார்க் டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருங்க. நமக்கு அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்தோடனே கன்ஃபார்ம் தெரிஞ்சிடும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த நியூஸும் கன்ஃபார்ம் பண்ணல. நீங்கள் எதுவும் போட்டு யாரும் குழப்பிக்காதீங்க. நீங்கள் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. மேக்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதிட்டீங்க, முடிஞ்சிடுச்சு. மேக்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது கூடயே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லா எக்ஸாமுமே இம்பார்ட்டண்ட். அதனால் அந்த எக்ஸாமுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.